எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிருஷ்ணாராவ் பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா, ஒரு குழந்தை ஒரு அப்பா கிட்ட வந்து ஒரு டவுட் அப்பா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையன் அப்பா கிட்ட வந்து, அப்பாப்பா நம்ம கடவுளுக்கு சாமிலாம் படைக்கும் போது பொங்கல், கறிச்சோறு, மீன் சோறு இது மாதிரி படைக்கிறோம். அப்போது கடவுளுக்கு படைச்சிட்டு நமக்கு எல்லாருமே சாப்பிட்றோம். ஆனால் கடவுள் சாப்பிடவே இல்லையே, அது வந்து எவ்வளோ பெரிய ஏமாற்று விஷயம். அப்போ கடவுள் மேலே பொய் சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோமேப்பா, இது கரெக்டாப்பா அப்படி அப்படின்னு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, கரெக்டு தான்ப்பா, எப்படிப்பா எனக்கு புரியலையேப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்போது, அந்த அப்பா வந்து அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கதை சொல்கிறாரு. நீ தமிழ் புக்கோ இங்கிலீஷ் புக்கோ ஏதோ ஒன்று எழுதுறல்லப்பா, படிக்கிறல்ல, உனக்கு பிடிச்ச போயமையோ திருக்குறளையோ சொல்லும் போது நீ என்ன பண்ணுற? நான் அது எல்லாமே படித்து அப்பா கிட்டேயோ இல்லை எங்கள் டீச்சர்கிட்ட போய் சொல்லுவோம்பா, அப்படியே ஒப்பிப்பேன். சரி, நீ படிச்சுட்டல, உனக்கு தேவையானது உன் மைண்டுக்கு வந்துச்சுல்ல, அப்போ அந்த புக்கில் இருக்கக்கூடாது தானே? ஏன் அது எப்படிப்பா? என்னமே நிறைய பேர் படிப்பாங்க, அடுத்த தலைமுறை படிக்கும், எல்லாருமே படித்து அதை பயன்படணும்லப்பா. அதே தான்ப்பா கடவுளுக்கும். வாசம் படித்த வாசத்தை எடுத்துக்கிறாரு, நம்ம அன்னத்தை எடுத்துக்கிறோம். இதே தான்ப்பா. ஓகேப்பா, ரொம்ப நல்லா புரிஞ்சுதுப்பா அப்படின்னு சொன்னார். இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன விஷயம் மூலமாக நல்லதுன்னா நல்லது சொல்லுங்கள்.